ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். இன்றைக்கி நான் பார்க்க போகிற ஜாப் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் யூனியன் ஆஃப் இந்தியா. அதுக்கு கீழே கூடிய ஒன் ஆஃப் த ஜாப் தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு கேட்டகரியில் எடுக்கிறாங்க. ஸோ என்னென்ன கேட்டகரியில் எடுக்கிறாங்க, என்ன ஜாப்போட டிஸ்கிரிப்ஷன் என்ன, நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதேமாரி நம்ம சேனலில் வரக்கூடிய வேலைவாய்ப்பு செய்திகள் உடனுக்குடனே உங்களுக்கு தெரியறதுக்காக ஃபேஸ்புக் குரூப்பும் வாட்ஸ்அப் சேனலும் வச்சுருக்கோம். வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டைரெக்டாக நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் யூனியன் ஆஃப் இந்தியா பேங்க் வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டாக ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டான லிங்க் இருக்கும். ஸோ இதோட அஃபிஷியல் பேஜ் லிங்க்கு, அப்புறம் பிடிஎஃபோட அஃபிஷியல் லிங்க்கும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனையும் பின் பண்ணியிருக்கேன். ஸோ வேணுங்கன்னு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட வியூ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக அதுமாரி உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் யூனியன் ஆஃப் இந்தியா கீழே எப்போ வந்துட்டுனா உங்களுக்கு 14/12/2024 வந்திருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு டேரெக்டாக ரெக்கமெண்ட் பண்ணுற பேசிக்ஸ் கீழே எடுக்கிறாங்க. அதாவது என்னென்ன போஸ்ட்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு டைரக்டர் 1 கீழே உங்களுக்கு நீங்கள் குவாலிஃபிகேஷன் வந்து பிஜி டிகிரி வந்து ரெகுலரில் முடிச்சிருக்கணும். எந்த டிபார்ட்மெண்ட் கீழே அப்படின்னா எக்கனாமிக்ஸ், இல்லை காமர்ஸு, இல்லை அக்ரிகல்ச்சர் மாஸ் கம்யூனிகேஷன், இல்லை ஜேர்னலிசம், இல்லை பப்ளிக் ரிலேட்டடு, இல்லை சோசியல் ஒர்க்கு, இல்லை ரூரல் டெவலப்மெண்ட்டு, இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இல்லை பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹெச்ஆரில் ஃபினான்ஸு, மார்க்கெட்டிங், அக்ரிகல்ச்சர். இதை தாண்டி உங்களுக்கு டிசைரபிள், அதாவது ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் HDCSM, டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் பிஹெச்டி, ஏதாவது பிஹெச்டியில் முடிச்சிங்கன்னா அந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. அதுமாரி உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸில் வந்து மினிமம் உங்களுக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. எதில் அப்படின்னு பார்த்துங்க, உங்களுக்கு டீச்சிங்கில், இல்லை அட்மினிஸ்ட்ரேஷனில், இல்லை மேனேஜ்மெண்ட்டில், இல்லை ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டு, இல்லை ஃபினான்ஸு, இல்லை பப்ளிக்கிங் சீனியர் மேனேஜர் பொசிஷன், இதெல்லாம் கேட்குறாங்க. உங்களுக்கான வயது வரும் பார்த்திங்கன்னா 50 வயசு அதிகபட்சமான வயசு கொடுத்துருக்காங்க. இரண்டாவது போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் ரெகுலரில் பிஜி டிகிரி முடிச்சிருக்கணும். எதுலேயும் பாருங்கள், நீங்கள் சோசியல் ஒர்க்கு, எஜுகேஷன், ரூரல் டெவலப்மெண்ட்டு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இல்லை பிஸ்னஸ்ஸு, ஹெச்ஆரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஸு, மார்க்கெட்டிங், இந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே நீங்கள் டிகிரி பிஜியில், அதாவது போஸ்ட் கிராஜுவேட்டில் டிகிரி முடிச்சிருக்கீங்க, அதாவது யூஜி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஜி முடிச்சிருக்கணும், அந்தமாரி சொல்லுதாங்க. ஸோ அதை ரெகுலர்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு அவங்க டிசைரபிளாக டிப்ளமோ கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதேமாரி பிஹெச்டி முடிச்சிருந்தாலும் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். அதேமாரி உங்களுக்கு மினிமமாக 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. எதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங்கில், இல்லை ரிசர்ச்சில், இல்லை அட்மினிஸ்ட்ரேஷனில், இல்லை ஃபினான்ஸ், இல்லை லா இன் ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன், ஏதாவதுல உங்களுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதிகபட்சமான வயசு பார்த்திங்கன்னா 35 வயசுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெவல் 6 கீழே எடுக்கிறாங்க. இதுக்கான சம்பளம் பாருங்கள், உங்களுக்கு 35,400 1,12,000 சம்பளமாக சொல்கிறாங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் டிகிரி இன் எனி சப்ஜெக்ட் ஃப்ரம் யூனிவர்சிட்டி, ஏதாவது ஒரு கிராஜுவேட் நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும். அதுமாரி உங்களுக்கு ஆப்ஷனில் வந்து நீங்கள் டிப்ளமோ கம்ப்யூட்டர் கோர்ஸ் வச்சுருந்தாலும் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மினிமம் உங்களுக்கு 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கண்டினியூஸ் சர்வீஸ் இன் யூடிசி, அதாவது யூடிசி கிரேடு இல்லை ஈக்குவல் வித் PP2 அந்த கேட்டகரியில் நீங்கள் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. வயது வரும் பார்த்திங்கன்னா 35 வயது வந்து அதிகபட்சமான வயது வரம்பாக கொடுத்துருக்காங்க. அடுத்து லோவர் டிவிஷன் கிளர்க்கு கீழே எடுக்கிறாங்க. லெவல் 2 கீழே 19,900 சம்பளம் வந்து 63,200 வரைக்கும் இருக்கும். இதுக்கு வந்து மினிமம் நீங்கள் ஒரு கிராஜுவேட் முடிச்சிருந்தாலே போதும். அதேமாரி உங்களுக்கு 6 மாதம் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்கணும். எதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் ட்ரைனிங் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டின்னு கேட்டிருக்காங்க. அதேமாரி உங்களுக்கு டிசைரபிளில் வந்து ஸ்கில் ஆஃப் பிலிங்குவல் டைப்பிங் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷு, அதாவது டைப்பிங் இருக்குல்ல, டைப்பிங்கில் வந்து ஹிந்தி இல்லை இங்கிலீஷ் வந்து ஆப்ஷனில் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து மினிமமாக ஒரு கிராஜுவேட் இருந்தாலே போதும். அதேமாரி உங்களுக்கு எசென்ஷியல், அதாவது கண்டிப்பாக தெரிய வேண்டிய தகுதி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டைப்பிங் ஸ்பீடு வந்து 35 வார்த்தைகள் 1 நிமிஷத்தில் அடிக்கணும். அதே ஹிந்தியாக இருந்தால் 30 வார்த்தைகள்னு கொடுத்துருக்காங்க. அதேமாரி உங்களோட வேர்ட்ஸ் பர் மினிட்டும் என்ன லெட்டரில் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃப்ரெஷர் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கான குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா. இதுக்கான வயசு பார்த்திங்கன்னா 25 அதிகபட்சமான வயது வரம்பாக கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு எலக்ட்ரீஷியன் கீழே எடுக்கிறாங்க. சம்பளம் லெவல் 1 கீழே உங்களுக்கு 18,000 சம்பளம் ஆரம்பித்து 56,000 வரைக்கும் சம்பளம் இருக்கும். அதேமாரி உங்களுக்கு ஐடியில் நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, ட்ரேடு சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். அதேமாரி 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கில் கேட்குறாங்க.
ஸ்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் ஸ்கில் இருக்குன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷனல். அதேமாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதிகபட்சமான வயசு பார்த்தீங்கன்னா 30 வயசு கேட்குறாங்க. அடுத்து உங்களுக்கு ஜென்ரல் கண்டிஷன் கீழே உங்களுக்கு நான் ரீஃபண்டபிள் கீழே அப்ளிகேஷன் சார்ஜஸ் இருக்குது. ரூ. 885 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு டேக்ஸ் இல்லாமல் இதுக்கப்புறம் டேக்ஸ் உங்களுக்கு ஜிஎஸ்டி ஆட் ஆகி வரும். ஸோ இது வந்து நீங்கள் எஸ்பிஐயில் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதேமாரி உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு சேஞ்சஸ் எதுவும் பண்ண முடியாது. அதனால் கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுவே நீங்கள் இப்போ தான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. உங்களோட ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு நீங்கள் அட்டன் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. அதனால் ஃபைனல் இயர் படிக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ண வேணாம். அதேமாரி உங்களுக்கு வந்து யாரெல்லாம் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து பர்சனல் இன்டர்வியூ இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. அந்த பர்சனல் இன்டர்வியூப்போ நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாம் ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டுற மாதிரி இருக்கும். செல்ஃப் டெஸ்ட் பண்ணி கொண்டுற மாதிரி இருக்கும். அதேமாரி இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் எதுவுமே கிடையாது. ஃபார்மில் கொடுத்துருக்க வயசு தான் அதிகபட்சமான வயசு. 31/12/2024 வயசுக்கு என்ன ஏஜ் உங்களுக்கு ஆகுதோ அதுதான் நாங்கள் கால்குலேட் பண்ணுவோன்னு இருக்காங்க. அதுமாரி கொடுத்துருக்காங்க. ரிலாக்ஸேஷன் இன் டேர்ம்ஸ் இன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஏஜ் மே பி கன்சிடர்ட் இன் ரிசர்வ் கேசஸ். அதாவது சம் கேசஸில் வந்து நாங்கள் வந்து ஏஜ் வந்து கன்சிடர் பண்ணுவோம். யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சம் கேட்டகரி மட்டும் இருக்காங்க. எந்த கேட்டகரியும் அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணலை. ஸோ யாரெல்லாம் அப்ளிகேஷன் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு பர்சனல் இன்ட்ராக்ஷன் இருக்கும். யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறோமோ அவங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டு, அப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டு, அப்புறம் பர்சனல் இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்தப்பறம் அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மட்டும்தான் ரிட்டன் டெஸ்ட்டும் ஸ்கில் டெஸ்ட்டு அப்புறம் பர்சனல் இன்ட்ராக்ஷன் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ஒன்லி ஆன்லைனில் மட்டும் தான் சப்மிட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த வெப்சைட்டில் போய்ட்டு எப்படிலாம் அப்ளை பண்ணணும் அதுக்கான வெப்சைட் லிங்க் கூட இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக ஒன்ஸு படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் என்ன ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஃபைனல் செலெக்ஷன் வில் பி பேஸ்டு ஆன் த பெர்ஃபார்மன்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களோட ஸ்கில் லெவல் எந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கான ஃபைனல் செலெக்ஷன் வரும்னு இருக்காங்க. இந்த அப்ளிகேஷனாக லாஸ்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5/1/2025 தான் லாஸ்ட் டேட்டு. தட்ஸ் இட் டுடே வீடியோ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். யாரெல்லாம் லோக்கல் யூனியன் பேங்கில் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். ஆல் தி பெஸ்ட். டாட்டா பை பாய்.